श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। 11வது அத்தியாயம் 34வது ஸ்லோகம். பகவான் அர்ஜுனன் விஸ்வரூப தரிசனத்தை கேட்டான். அர்ஜுனன் பகவான் அதை காமிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் பேசுறாரு. துரோணம் ச பீஷ்மம் ச ஜயத்ரதம் ச கர்ணம் ததான்யானபி யோத வீரான் மயா ஹதாம்ஸ்த்வம் ஜஹிமா த்வத் வ்யதிஷ்டா யுத்யஸ்வ ஜேதாசி ரணே சபத்னான். என்ன சொல்லி முடிக்கிறாரு? அவங்களுக்கு முடிவு நிச்சயப்பட்டியாச்சு. யார் யாரு எப்பங்கிறது நிச்சயம் செய்து விட்டாச்சு. உன்னுடைய அம்புகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எப்ப பிக்ஸ் ஆயிடுச்சு. உன்னுடைய அம்புக்காக அந்த ஈவெண்ட் இஸ் வெயிட்டிங். அதனால போய் என்ன பண்ணு, சண்டை போட்டு உன்னுடைய வேலையை முடி. அதனால் கலங்காமல் நீ என்ன பண்ணு, போரிடு என்று இந்த ஸ்லோகத்துல சொல்ற. மயா என்னால், இறைவன் பேசுற சென்டென்ஸ் பகவான் உவாச்ச. அவர் என்ன சொல்றாரு? இறைவன் என்னால், மயா ஹதானு கொல்லப்பட்ட. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவனும் இறைவனால் தான் கொல்லப்படுகிறார்கள். அது பார்க்கும்போது அவங்க கொண்டுட்டாங்க, இவங்க கொண்டுட்டாங்க, இந்த நோய் வந்து செத்து போயிட்டாங்க நாம நினைக்கிறோம். ஒன்னொருத்தரையும் லயத்துக்கு கொண்டு வர்றது பகவான் தான். அப்போ அது காரணங்கள் ஏதோ இருக்கு, நாம அதைத்தான் முடிச்சுட்டு இருக்கிறோம். இனிமே நம்ம அந்த இடத்துல மறந்துடும். அந்த ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்துட்டாங்க, இந்த நோய் தான் அவங்களை கொன்னுருச்சு, இந்த கேன்சர் அவங்களை கொன்னுருச்சு, இல்ல ஏதோ ஒண்ணு நம்ம சொல்றோமா இல்ல, இது கொஞ்சம் அப்படின்னு தானே அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஒருத்தர் தப்பிக்க முடியாது. கொஞ்சம் இப்படி ஆயிருந்தா சூழ்நிலை தப்பிச்சிருப்பாங்க. அவங்களோட இறப்பெல்லாம் ஆல்ரெடி இறைவன் எப்போ நிச்சயித்து விட்டார். அந்த ஈவெண்ட் மூலியமா அவங்க என்ன அந்த இறப்பை அவர்கள் ஃபேஸ். அதான் பகவான் சொல்றாரு, என்னால் கொல்லப்பட்ட. என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்க, என்னால் கொல்லப்பட்ட. அப்ப இங்க இருக்கிற இறப்புகள் அனைத்தும் செய்யறவர் இறைவன்னு தெரியும். யாரு காரணமாக? அப்ப அவங்கள இறைவனா? ஒருத்தர் நினைச்சு ஒருத்தர் கொண்டுட்டான்னா அப்ப அவ இறைவனா? இறைவன் என்னால் கொல்லப்பட்ட. இந்த வார்த்தை அப்படியே மண்டையில எழுதி வச்சுங்க. எந்த ஒரு டெத்தை பார்த்தாலும் என்ன ஞாபகம் வரணும்? இப்ப அர்ஜுன் சொல்லிட்டு இருக்காரு விஸ்வரூப தரிசனத்துல 11வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடாது, வாழ்க்கைக்கு கொண்டு வரணும். என்னால் கொல்லப்பட்ட. ஒரு டெத்து வரும்போது பார்க்கும்போதும் லைஃப்ல தெரிஞ்சுக்கும். என்னால் கொல்லப்பட்ட. மயா ஹதானு. யாரு அவர்? என்ன எங்க என்னால் கொல்லப்பட்டவர் யார் யார் சொல்றாரு? அந்த காலத்துல அந்த இடத்துல யார் யார கொண்டாரோ அவர் சொல்றாரு. துரோணர், பீஷ்மர், அப்புறம் ஜெயத்ரதன், கர்ணன். 4 பேர்த்து மட்டும் பர்டிகுலரா சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் தான் கொள்றாருங்க. இவங்க 4 பேர்த்தி மட்டும் பர்டிகுலரா சொல்றாரு. யார் யாரு? துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன். ததா ஏன் சொல்றாரு விளக்குற மீனிங் எழுதிக்கலாம். ததா அவ்வாறே. 4 பேர்த்தி மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்ணி சொல்லிட்டு அவ்வாறே. ததா அஞ்ஞானு மற்றவர்களையும். யாரு மற்றவர்கள்? அஞ்ஞானு அங்க இருக்கிற போர் வீரர்கள். யோத வீரான், போர் வீரர்கள் எல்லாத்தையும் நான் தான் கொள்றேன். யோத வீரான் மற்ற போர் வீரர்களையும்
துவம் நீ ஜகி கொள்வாயாக. ஆல்ரெடி என்னால் கொல்லப்பட்ட இவரோட வார்த்தை பாத்தீங்களா? என்னால் கொல்லப்பட்ட துரோணர், பீஷ்மர், கர்ணன், ஜெயத்ரதன் மற்ற போர் வீரர்களை துவம் ஜகி நீ கொள்வாயாக. புரியுதுங்களா? என்னால் அவங்கள கொல்லப்பட்டு விட்டார்கள், இப்ப நீ என்ன பண்ண அவங்கள கொல்லு. பியூட்டிஃபுல் மீனிங். மா வியவதிஷ்டாக நான் தான் கொல்றேன்னு கலங்காத, பயப்படாத, குற்றுணர்வுக்கு போகாத, மோகத்துக்கு போகாத, கன்ஃபியூஷனுக்கு போகாத. என்னுடைய தாத்தாவை நான் கொல்றது தர்மமா அதர்மமானு கன்ஃபியூஷனுக்கு போகாத. ஏன்னா நான் ஆல்ரெடி அவங்களெல்லாம் முடிச்சிட்டேன். இப்ப நீ மறுபடியும் ரெண்டாவது என்ன பண்ணிட்டு இருக்கிற? கொல்ற மாதிரி கொண்டுட்டு இருக்கிற. சோ கலங்காத, மோகம் குழப்பத்தை அடையாத, இது தர்மமா அதர்மமானு குழப்பத்துக்கு போகாத. என்ன பண்ணு? யுத்யஸ்வ. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம கொடுக்குற பாடம். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம பண்ண யுத்தியஸ்வ நாமெல்லாம் அர்ஜுனனுக்கு யுத்தியஸ்வ அப்படின்னா அந்த இடத்துல அவன் கடமை என்னவோ அதை செய்யுங்கிறார். அப்ப நம்ம கிட்ட என்ன சொல்றாரு? இப்போ டூ யுவர் டியூட்டி, அவ்வளவுதான். குழப்பத்தையோ கலக்கத்தையோ அடையாதே. அது என்ன நடக்கணுமோ அது நடந்து கொண்டுதான் இருக்க போகிறது. நீ என்ன பண்ண? யுத்யஸ்வ, உன்னுடைய கடமையை செய், உடனே செய். அதான் ரணே. அடுத்த வேர்டு போரில். சபத்னானு ஜேதாசி. ரணே போர்ல என்ன பண்ண? சபத்னானு எதிரிகளை, ஜேதாசி வெல்வாய். ஆக்சுவலா நான் எல்லாம் கொண்டு முடிச்சிட்டேன். அச்சா நீ கொல்ற மாதிரி கொண்டு அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சு போய் ராஜ்யத்தை பிடிக்கிற மாதிரி போய் பிடிச்சுக்கோ. இதுதான் நம்ம வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். எல்லாம் இறைவன் செயல். ஒரு அணு அசைவதும் அவருடைய செயலே. இதைத்தான் புரிஞ்சுக்கணும். இது புரியாதனாலதான் ஐயோ அவங்க அதை பண்ணிட்டாங்களே, ஐயோ இவங்க இதை பண்ணிட்டாங்களே, ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே. இந்த குழப்பங்களுக்கு காரணம் இந்த ஒரு ஸ்லோகம் புரியாதுதான். என்னால் ஹதானு. சோ ஏன் சொன்ன நானு துரோணர் பீஷ்மர குறிப்பிட்டு 4 பேர்த்த சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, துரோணர் யாரு தெரியுங்களா? தனுர் வேதத்துல கரை கண்டவர். தனுர் வேதம் இருக்கு, அதாவது வேதத்தோட அங்காணி. அதெல்லாம் வேதம்ங்கிறதுடைய அங்கங்கள் சொல்லுவோம். தனுர் வேதத்துல கரை கண்டவர். அதாவது ஒரு திவ்ய அஸ்திரத்தை, அதாவது என்னென்ன மந்திரங்கள் சொல்லி அந்த அம்புகளை பயன்படுத்தணும்னு தெரியும். அப்புறம் தேவதைகளிடம் இருக்கிற திவ்ய அஸ்திரத்தை எப்படி அவங்ககிட்ட இருந்து வாங்குறதுன்னு தெரியும். வாங்கி வச்சுட்டு இப்ப துப்பாக்கி கையில் கொடுத்து நம்ம சொல்ல தெரியுமா என்ன? சோ அது எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியும். திவ்ய ஆயுதங்களை இறைவனோட தேவதைகளிடம் இருந்து வாங்கவும் தெரியும், அதை யூஸ் பண்ணவும் தெரியும், அதை சொல்லித்தரவும் தெரியும். எல்லாத்தையும் கரை கண்டவர் துரோணர். அதனால அவர் என்ன சொல்றாரு? அவருடைய சப்போர்ட்ல தான் துரியோதனை அங்க ஆடிக்கிட்டு இருக்கிறதே. அவர் மட்டும் கொஞ்சம் பேக் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், துரியோதன கண்ணா காணாம போயிடுவான். அவ்வளவு ஒரு பெரிய சப்போர்ட் துரியோதனுக்கு அந்த சைடு அவர் தான் துரோணர். அடுத்தது குரு வம்சத்து பிதாமகர் யாரு? பீஷ்மர். இவர் யாரு? மகாவிஷ்ணுடைய அவதாரம் என்று கருதப்படும் பரசுராமரையே என்ன பண்ணாரு? பரசுராமர் இவருடைய அவதாரம். சோ மகாவிஷ்ணு அவதாரம் என்று கருதப்படும் பரசுராமரையே என்ன பண்ணாரு? வில் வித்தையில் எதிர்த்து நின்றவர். தன்னுடைய மரணத்தை எப்ப நிகழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்க சக்தி படைத்தவர் பீஷ்மர். போர்லயே ஒரு வீரன் கொன்னா கூட அவரே நினைச்சாதான் சாக முடியும். அவன் எந்த வீரனும் யாரு கொம்பனும் அவரை கொல்ல முடியாது. சோ அவ்வளவு சக்தி படைத்தவர். அதனாலதான் துரியோதனுக்கு அவ்வளவு மனதளவுல அவ்வளவு வீக்கா இருந்தாலும் இவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவன் போருக்கே வந்தான். இவங்க 2 பேர் மட்டும் நான் போருக்கு வரலின்னு சொல்லியிருந்தான்னு வச்சுக்கங்களேன், பாரத போரே வந்திருக்காரு. இந்த திறமையெல்லாம் அவனுக்கு தெரியும் துரியோதனுக்கு. சோ பிளான் பண்ணி அவங்கள நம்ம பக்கம் இழுத்தான். அடுத்து யாரு? ஜெயத்ரதன். அடாடா, அவரை சொல்லவே தேவையில்லை. என்னன்னா அவங்க அப்பா ஜெயத்ரதனுடைய அப்பா என்ன தெரியுங்களா வரம் வாங்கி வச்சிருக்காரு? யாரு ஜெயத்ரனுடைய தலையை பூமியில் உருள செய்கிறார்களோ அவர்களுடைய தலை வெடித்து விடும் என்ற வரத்தை அவன் ஜெயத்ரதன் அவன் தந்தையிடமிருந்து பெற்று வைத்திருக்கிறான்.
அது எல்லாத்துக்கும் தெரியும். யாராவது அவன் கழுத்தை சீவுனா நம்ம மண்டை யாரும் வர வேண்டாம், அந்த மண்டை தன்னைத்தானே வெடிச்சிடும். எவனாச்சும் அவன் மேல கை வைப்பானா, கொல்றக்கு எவனாச்சும் ட்ரை பண்ணுவானா? அவன் அவ்வளவு ஒரு அவங்க அப்பா, அவனோட அப்பா வந்து அதை பெற்றிருந்தார். அப்புறம் அது இல்லாம அவன் ஆஃபீஸ் ஓன் ஜெயத்ரதன் அவனுடைய சிவனிடமிருந்து அதாவது அர்ஜுனனை தவிர ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தான். அர்ஜுனனை தவிர மத்த எல்லா பாண்டவர்களையும் தோற்கடிக்கக்கூடிய சக்தி படைச்ச வரத்தை சிவன்ல இருந்து பெற்று வச்சான். அர்ஜுனை தவிர அர்ஜுன் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு தவிர 4 பேர்த்தையும் அவன் தோற்கடிக்க செஞ்சிடலாம். அந்த வரத்தையும் வாங்கி வச்சிருக்கான். புரியுதுங்களா ஏன் துரியோதன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்கினான்னு? அடுத்தது கர்ணன், சொல்லவே வேண்டாம். வில்வித்தையில் அர்ஜுனனுக்கு நிகரானவன் இந்த சைடு யாருன்னு கேட்டீங்கன்னா கர்ணன். ஈக்குவலி டேலண்டட். ஏன்? சூரிய தேவனுடைய மகன். அடுத்தது இந்திரனிடமிருந்து என்ன பண்ணி வச்சிருக்கான்? சக்தி, திவ்ய வஸ்திரங்களை இந்திரனிடமிருந்து பெற்று வச்சிருக்கான், சக்தி வாய்ந்த ஆயுதங்கள். சோ அதனாலதான் இறைவன் என்ன பண்றாரு, 4 பேர்த்த பத்தி ஸ்பெஷலா சொல்றாரு. சோ எல்லாமே என்ன சொல்றாரு, மற்ற அடுத்து என்ன சொல்றாரு, யோத வீரர்கள், இங்க என்னென்ன வீரர்கள் நிக்கிறாங்களோ எல்லாருமே. ஏனென்னா அவங்களுடைய கர்ம பலன் பிராரப்தம் எல்லாத்துக்கும் முடிஞ்சிருச்சு. அதனால எல்லாரும் அவங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போறாங்க. நான் ஆல்ரெடி அவங்கள கொன்னுட்டேன், நீ என்ன பண்ணு, கொல்ற மாதிரி கொல்லு. ஏன்? ஒரு நியதியை இங்க என்ன சொல்ல விரும்புறாருன்னா, கர்மா தியக்ஷனும் இறைவனே, கர்ம பல தாத்தாவும் இறைவனே. அதான் சொல்ற, நான் தாங்கிறார் ஈஸ்வரன். கர்மா தியக்ஷனா ஒரு நீதியை கிரியேட் பண்றது அவர்தான். 100 டிகிரியில் தண்ணி கொதிக்கணுங்கிறது ஒரு நியதி, 0 டிகிரியில ஐஸ் ஆகணுங்கிறது ஒரு நியதி. அந்த நியதியை படைத்தவரும் அவர்தான். அதுக்கு பேர் தெரியாது கர்மாத்யக்ஷன, கர்மாத்யக்ஷக. நியதியும் அவர்தான், நியந்தாவும் அது அவர். அந்த நியதியாவும் அவர்தான் இருக்காரு, அந்த நீதியை படைச்சவரும் அவர்தான் இருக்காரு. அப்போ கர்மப்பல தாத்தாவாகவும் நான் தான் இருக்கேன், ஒரு நீதியை படைச்சவனும் நான் தான். அது கர்மப்பல தாத்தா, இந்த புண்ணியம் பண்ணா இந்த நல்லது, இந்த பாபம் பண்ணா இதுங்க, அந்த கர்மப்பல தாத்தாவும் நான் தான் அப்படிங்கறத இந்த ஸ்டேட்மெண்ட். 2 நான் தான். சொரணே சபத்னானு உன்னுடைய எதிரிகளை என்ன பண்ண, போரில் வெல்வாய். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும், நீ போர்ல வெல்லணும்னா யுத்தியஸ்வ, உன்னுடைய கடன் போரிடு என்று அவர் கூறுகிறார். இப்ப யாரா, சஞ்சயன் வரார். அடிக்கடி ஞாபகப்படுத்திடுவாரு, இத யார் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது, திருதராஷ்டிரன்ட்ட சஞ்சயன் சொல்லி கொண்டிருக்கிறான். ஏன் இந்த இடத்துல சஞ்சயன் வரானாங்க, இந்த மாதிரி தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருதராஷ்டிர மனமாறி, திருதராஷ்டிர அரசன், அவன் வார்த்தை விட்டானா போர் ஸ்டாப் அப்படின்னு நிறுத்தி ஆகணும். அதுக்கு மேல போர் யாருமே செய்ய முடியாது. அந்த ஒரு சக்தி அந்த அரச அந்த ஒரு பவர்ல உட்கார்ந்து இருந்தான் திருதராஷ்டிரன். அவன் முடிவு பண்ணினா, ஏன்னா அவனுக்கு வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சஞ்சயன் என்ன சொல்றான், இவ்வளவு சக்தி வாய்ந்த கிருஷ்ணரு அந்த பக்கம் இருக்கிறாரு, திருதராஷ்டிரா அந்த பக்கம் யார் இருக்கா, ஈஸ்வர தத்துவமே அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்குது. அதை புரிஞ்சு எப்படியாவது போற நிறுத்திட மாட்டானா இந்த திருதராஷ்டிரங்கிற ஆசையில பேர் வாய் திறக்கிறான் சஞ்சயன். எப்படியாவது போற நிறுத்திடு, வேண்டாம், அந்த பக்கம் நிக்கிறது யாருன்னு பாத்துக்கோ. சஞ்சய உவாச்ச ஏதத் ஸ்ருத்வா வசனம் கேசவஸ்ய கிருதாஞ்சலிர் வேப்பமான கிரீட்டி நமஸ்கிருத்வா பூய ஏவாக கிருஷ்ணம் சகத்கதம் பீத பீத பிரணம்ய. சஞ்சய உவாச்ச கேசவஸ்ய, கேசவருடைய, கிருஷ்ணருடைய, இந்த ஏத்தத்துனா இந்த வச்சனம், என்ன வச்சனம், எல்லாத்தையும் ஆல்ரெடி நான் பினிஷ் பண்ணிட்டு நான் கொன்னுட்டேன், இப்ப நீ வந்து கொல்ற மாதிரி கொல்லு. அப்ப அவங்க எல்லாரும் டெத்துக்கு போறாங்கிறது இவருக்கு சஞ்சயனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அத சொல்லியும் திருதராஷ்டிரனுக்கு அந்த இடத்துல புரியல. அதுதான் கொடுமை. வார்த்தைகளை, வச்சனம் வார்த்தைகளை சுத்வா கேட்டுவிட்டு, அது எப்படி சஞ்சய் எப்படி வெளிப்படுத்துறான் பாருங்க. ஒரு அரசங்கிட்ட எப்படி பேசணும் அப்படிதான் பேசியாகணும். அட முட்டாளே, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா பாரு, சாந்த பக்கம் உட்காந்துருக்கிறது ஈஸ்வரன், அவர் வேற எல்லாத்தையும் கொண்டுட்டேங்கிறாரு. அது யாரு, ஈஸ்வரன் கொண்டுட்டேங்கிறாரு. அப்ப இவரையும் கொண்டுட்ட, ஜெயத்திர எல்லாத்தையும் கொண்டுட்டேங்கிறாரு. அப்புறம் நீ எதை வச்சு நாம ஜெயிக்க போறோம், எப்படியாவது போற நிறுத்திடு அப்படிங்கிறது இவனுக்குள்ள ஒரு ஆதங்கம். அதை எப்படி சொல்றான் பாருங்க.
இந்த வார்த்தைகளை ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, யாரு கேசவர் அங்க பேசிட்டு இருக்காரு, அதை கேட்கிறதாரு அர்ஜுனன். ஸ்ருத்வா கேட்டுவிட்டு, அர்ஜுனன் பேர் வைக்கிறாரு. பேர் ஆல்ரெடி இருக்கிற பேர் தான், கிரீடி. யூஸ்வலா அர்ஜுனுக்கு ஒரு பேர் கிரீடி. கிரீடின்னாங்க கிரீட, அதாவது அந்த கிரீடத்தோடு கூடியவன். கிரீடியான அர்ஜுனன் என்ன பண்ணான் தெரியுமா? திருதராஷ்டிரா அவருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு வேப்பமானக அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடுங்கிக் கொண்டிருக்கிறான். வேப்பமானக சிவரிங், நடுங்கிக் கொண்டு, வேப்பமானக நடுக்கம். அப்புறம் கிருத்தாஞ்சலிகி கைய கூப்பி வணங்குறான். உடம்பெல்லாம் நடுங்குது, கை கூப்பி வணங்குறான். கிருத்தாஞ்சலிகி நமஸ்கிருத்வா நமஸ்காரம் செய்யறான். கைய கூப்பி வணங்கி நமஸ்காரம் செய்கிறான். உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்குது அவனுக்கு. வேப்பமானக கிருத்தாஞ்சலிகி நமஸ்கிருத்வா நமஸ்காரத்தை செஞ்சுட்டு பீத்த பீத்தகா அளவு கடந்த பயம், மிகவும் பயந்தவனாக, பீத்த பீத்தக பூயக ஏவ மீண்டும், பூயக ஏவ மீண்டும், கிருஷ்ணம் கிருஷ்ணரை என்ன பண்றான்? மறுபடியும் பிரணம்ய, மறுபடியும் வணங்குறான். பிரணம்ய சகத்கதம், சகத்கதம்னா தழுதழுத்த குரல். பேச்சு வரமாட்டேங்குது, உடம்பு ஃபுல்லா நடுங்குது, வாயில பேச்சு வரமாட்டேங்குது. தழுதழுத்த குரல், ஒரு பயம், ஒரு அழுக, அதுதான் அது. சகத்கதம் தழுதழுத்த குரலுடன் ஆக கூறினான். பயந்து, முதல்ல இந்த காட்சியை பார்த்து பயந்து நடுங்குகிறான். விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு அந்த கனல் வாயை திற, அவருடைய வாய்க்குள்ள எல்லா மக்களும் ஓடி ஓடி போய் உள்ள போய் சூர்ணமாகறத பார்க்கும்போது நட்டுக்கும் ஆல்ரெடி அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு. அப்புறம் ஒரு மனசுல ஒரு சின்ன ஒரு நப்பாச அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரக்கு வாய்ப்பு இருக்கீங்க. ஏன்னா அவங்க எதிரியெல்லாம் கொல்லப்படுகிறார்கள் போது, ஓ நம்ம வெற்றியாட்டிருக்கே அப்படின்னு தோணுமா இல்லையா? நம்ம எதிரிதான் உள்ள போய் போய் விழுகிறாரு. துரோணர், பீஷ்மர் எல்லாம் அந்த பக்கம் இருக்கவங்க தான் போய் விழுகிறாங்க, இந்த பக்கம் வீரர்கள் போய் விழுகிறாங்க. அப்போ அவன் மனசுக்குள்ள நம்ம வெற்றி அடைந்து விடுவோமோ அப்படிங்கிற கொஞ்சம் அந்த ஒரு எண்ணம் வருது, பயமும் வருது. அதுதான் பேர் என்ன சொல்லுது, அன்பும் கொஞ்சம் இருக்குது, மனமும் கொந்தளிக்குது. அப்ப கண்கள்ல என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு கண்ணுல நீர் அப்படியே ததும்பிட்டு நிக்குது. என்ன ஒரு சூழ்நிலை பாருங்க, அவனுடைய மனநிலை அப்படியே கண்ணுல தண்ணி நிக்குது. அப்போ எப்படி பேசுவான்? வாய்ப்பு திறந்து எப்படித்தான் வரும்? தழுதழுத்த குரல், வேற வழியே இல்ல, தழுதழுத்த குரல். சோ ஏன் அவர் வேர்டு சொன்னார், ஜெயத்ரதன், கர்ணன், பீஷ்மர், துரோணர் எல்லாரும் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு கூறிட்டாருனாவே நமக்கு வெற்றி நிச்சயம் நமக்கு தெரிஞ்சு வச்சு. அவங்க செத்துட்டாங்கன்னா அப்புறம் ஆல்ரெடி இவங்க வெற்றி தாராளமா இவங்களுக்கு வெற்றிங்கிறது அது எங்க ப்ரிடிக்ட் பண்ண முடியாதா? ஒரு போர் வீரனால அவங்க எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா நம்ம வெற்றி. அப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும்? என்ன பண்ணாரு பீமன்? சபதம், ஒருத்தர் சபதம் ஏற்று வச்சாங்க இல்லையா, அவன் தொடையை கிழிப்ப அவன் வேலையை பண்ண போறான். அப்போ கண்டிப்பாக வெற்றி. அதை நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல அவங்கள பீஷ்மர் துரோணர்லாம் செத்து போயிருவான்னு நம்ம கவலைப்படுறதா? அந்த ஒரு குழப்பத்துல அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா தண்ணீர் வர, கண்ணுல தண்ணீர் வர ஆரம்பிக்குது. வார்த்தையில அவன் வாயில வரமாட்டேங்குது, தழுதழுத்த குரலில். சோ இந்த இடத்துல திருதராஷ்டிரனுடைய மூளையில் இந்த இடத்துல சங்கராச்சாரியர் ஒரு பாஷை எழுதியிருப்பாரு. இத்தனை சொல்லியும் அங்க ஒரு ஆள் யாரு கேட்டுட்டு இருக்கா, அவனை யோசனை பாருங்க. திருதராஷ்டிரன் மூளையில ஏதும் ஏறலிம்பர் சங்கராச்சாரியர். இத்தனை சொல்லியும் அவன் மூளையில எதுவும் ஏறவில்லை, காதில் எதுவும் ஏறவில்லை. விதியின் வசத்தால் ஏன் அவன் காதுல ஏறல அப்படிங்கறக்கு அங்க சங்கராச்சாரியர் பதில் சொல்றாரு, அதுதான் விதி.
என்ன சொன்னாலும் அவன் காதுல இப்ப ஏன்னா அவர் ஆல்ரெடி முடிச்சுட்டாரு. இவன் திருந்தினான்னு வச்சுக்கலாம், இறைவன் போட்ட சங்கல்பம் அங்க காணாம போயிரும் இல்லையா? போர் நிறுத்திட்டானா இறைவனை ஆல்ரெடி முடிச்சிட்டாரு அவங்கள எல்லாம். சோ விதி அந்த யாருடைய இந்த துரியோதனன் அவருடைய கூட்டத்தை இறைவனால் அழிக்க முடியாமல் போய்விடும். எப்போ இவன் திருந்தினான்னா, திருதராஷ்டிரன் திருந்திட்டானா அவர் வந்த காரியத்தை அவனால் செய்ய முடியாது. அதனால் அங்க மாற்றம் என்பது கிடையாது. அந்த விதி அப்படின்னு சங்கராச்சாரியர் சொல்லுவாரு. ஏன் அவன் காதுல ஏறல? இவ்வளவு உண்மையை ஓப்பனா உடைச்சு ஏன் ஏறலினா, ஏறுச்சுன்னா போர் நின்று போயிடும். போர் நின்று போனா இறைவனோட சங்கல்பம் அங்க நிறைவேறா. இதேதான் இப்ப நம்ம வாழ்க்கையிலும் ஒருத்தர் கஷ்டத்தை நம்ம கண்ணுக்கு முன்னால தெரியும். இவங்க இப்படி பண்ணுனா இவங்க இந்த கஷ்டத்துக்குள்ள அனுபவிப்பாங்கிறது நமக்குள்ள நல்லா தெரியும். ஆனா நீங்க சொல்லி பாருங்க, காதுக்குள்ளேயே போவார். நமக்கு அப்பாடான்னு ஆயிரும். அப்புறம் நெகட்டிவா வேற பேச ஆரம்பிச்சிருவான். நீ வாய் வச்சு அதாவது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம், இப்படி இருந்தா அது இப்படித்தான் ஆகும்னு. அது ஃபர்ஸ்ட் அவங்க காதுக்குள்ள போகல, அப்படியே போயிட்டா கூட பரவாயில்ல. அதை அப்படியே என்ன பண்ணிடுவாங்க தெரியுங்களா? இதனாலதான் சொல்லிட்டு பார்த்து விட்டுறணுங்கிறது. நம்மள புண்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போது அவங்க காதுக்குள்ள போகலின் போது விட்டுறணும். இதுதான் அங்க இறைவன் நமக்கு சைக்காலஜி சொல்றாரு. ஏன்னா விதி அவங்களுக்கு அது நடக்கணும்னு இருக்கு. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் வந்து நம்மள கேட்கறாங்க, நீங்க பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம சொல்ல, ஐயா அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க போய் பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. போயிருந்தாங்கன்னா கண்டிப்பா சரியாயிர ஒரு நிலை இருக்கும். ஆனா வரமாட்டாங்களே, நீங்க என்ன சொன்னாலும் வரமாட்டாங்களே. அந்த டாக்டர்கிட்டயே போய் அதனுடைய கான்சிக்வன்ஸ் அவங்க மீட் பண்ணணும்னு விதி இருக்கும்போது நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க இந்த பக்கம் வரமாட்டாங்க. சோ அதுக்குள்ளேயே போய் மறுபடியும் கஷ்டப்பட்டு மறுபடியும் நோயை அதிகம் பண்ணி வேதனை அனுபவிச்சு, ஐயோ நான் கஷ்டப்படுறேன். ஆனா நமக்கு என்ன தோணும், முதல்லயே நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்க கேட்டுக்கலாம் இல்லையா, தேவையில்லாம அந்த ஆஸ்பத்திரியில போய் 10 லட்சத்தை செலவு பண்ணி நோய் நல்லானவாடும் இல்லாம இப்ப படுக்கையா கிடக்குறாங்களே, நீங்க இந்த ஆஸ்பத்திரி இங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இப்ப 1000 ரூபாய்க்கு சொல்றேன், இந்த ட்ரீட்மெண்ட் வந்திருந்தா இந்த நிலைமை இல்லையே, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த படுத்த பெட்ரிடனுக்கு போகாம ஓரளவுக்கு காப்பாத்தி நமக்குள்ள அப்படியே உள்ள அப்படியே பொங்கும். ஆனா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், இறைவன் அவர்களை கொன்று விட்டார். என்ன தெரியும் நமக்கு, இறைவன் அவர்களை கொன்று விட்டார். முடிஞ்சது, முடிய போகுது. இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அது அவர் ஆல்ரெடி கொண்டுட்டாரு. அவங்க ரத்த நோக்கிதான் போயாகணும். இப்ப நாம இங்க உட்காந்துக்கிட்டு ஐயோ ஐயோன்னு புலம்புறதுல எந்த பிரயோசனம் கிடையாது. அப்ப நாம என்ன ஆயிக்கணும், தெளிவாயிக்கணும். நடக்கத்தான் போகுது. அப்ப நாம என்ன சொல்லி பார்க்கணும், கண்டிப்பா இந்த மாதிரி வைத்தியம் இருக்குது, இங்க போனா பெட்ரிடன்லாம் போக மாட்டாங்க, ஓரளவுக்கு அவங்க கடைசி வரைக்கும் நடந்துகிட்டு ஓரளவுக்கு அவங்க நல்லா இருக்கலாம். அங்க போனா ஐசியூல கொண்டு படுக்க வச்சானா அவ்வளவுதான், நெஞ்சில கவம் கட்டும்பாங்க, முடிஞ்சு போச்சு. வெளியில வரும்போது பெட்ரிடன் தான், மூச்சுட முடியாது. என்ன காம்ப்ளிகேஷன் ஆகுதுங்கிறது உள்ள போகும்போது இருந்த காம்ப்ளிகேஷன் வெளியே வரும்போது அத்தனை காம்ப்ளிகேஷன் வெளிவராங்க. உள்ள போகும்போது நமக்கு தெரியும். ஆனா யாரும் கேட்கலையா, அப்ப என்ன நம்மள ஐயோன்னு கவலைப்படக்கூடாது. சோ அவங்க இறைவன் அவங்க வேலையை முடிச்சிட்டாரு. அப்ப யார் எடுக்கிற முடிவுகள் அவங்களோட டெத்தை நோக்கி கூட்டிட்டு போகுமோ அந்த முடிவுகள் அங்க செல்லுபடி ஆயிட்டு இருக்கும். அவங்கள காப்பாத்தலான்னு எடுக்கிற பாருங்க நாம முடிவு, அங்க செல்லுபடி ஆகாது. ஏன்? அவங்க காரணம் இல்ல. நான் சொன்ன அவங்க கேட்கலன்னு சொல்லாதீங்க. இப்ப நாம ஒண்ணு சொல்லியிருப்போம், ஆப்போனன்ட் ஒண்ணு சொல்லிருப்பாங்க. அவங்க நம்ம பேச்ச கேட்கலன்னு நீங்க கவலையே பட வேண்டாம். இறைவன் ஒரு வேலையை முடிச்சிட்டாரு. அப்ப யார் எடுக்கிற முடிவு அவங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போகுமோ அந்த முடிவு தான் அங்க செல்லுபடி ஆகும். அவங்கள காப்பாத்தலாங்கிற முடிவு அங்க செல்லுபடி ஆகாது. அப்ப என்ன வராது, செத்து போனதுக்கு அப்புறம் சரி நம்ம சொன்னமே, நம்ம பேச்ச கேட்கலையே, ஐயோ நம்ம பேச்ச கேட்கலையே, புலம்பல் வராது. வர வேண்டிய அவசியம் அதைத்தான் சொல்றோம். ஏன்னா இது அர்ஜுனன் சரி அப்படி கதை கேட்கறது இல்ல. இந்த இடம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கைக்குள்ள வரும்போது அது இறைவன் முடிவு பண்ணிட்டாருன்னா அவங்க அதை நோக்கித்தான் போயாகணும். அப்ப அந்த முடிவுக்கு யார் யார் உதவி பண்றாங்களோ அதுதான் நடைமுறைக்கு வரும். உண்மையானது நல்லதுங்கிறது நடைமுறைக்கு வராது. எதிர்பார்க்காதீங்க, ஏமாந்து போகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்கன்னு இறைவன் சொல்றது. நான் முடிச்சிட்டேன். அப்ப அவன் முடிவு கொண்டு வரக்கு என்னென்ன வேலையோ அதெல்லாம் தான் நடக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும். அடுத்தது அர்ஜுன உவாச்ச, அதான் அந்த இடத்துல இவர் சொல்லுவார். சங்கராச்சாரியா அந்த இடத்துல பாஷை அழகா கொடுத்திருப்பாரு. ஏன்னா நம்ம வாட்டுக்கு போயிட்டு இருக்குது கதை, நீ புரிஞ்சுக்கோ இந்த இடத்தைன்னு சங்கராச்சாரியா அந்த இடத்துல ஒரு அழகான பாஷ்யம். நம்ம பாஷ்யம் கிளாஸ் வரும்போது இன் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே கிருஷிகேஷ தவ பிரகீத்யா
जगत् प्रकृष्यत्यनुरज्यते च रक्षांसि भीतानि देशो द्रवन्ति सर्वे नमस्यन्ति च सिद्धसङ्घाः. அர்ஜுனன் இப்ப மறுபடியும் அர்ஜுனன் பேச ஆரம்பிக்கிறாரு. ரிஷிகேஷ, ரிஷிகேஷங்கிறது கேஷருடைய ஒரு பேரு. கிருஷ்ணா, உன்னுடைய தவன உன்னுடைய பிரகீர்த்தியா, உன்னுடைய புகழை கூறுவதால், ஒரு டிஃபரண்ட் சப்ஜெக்ட் அர்ஜுனன் கை வைக்கிறாரு. இறைவன் பத்தி, இப்ப இறைவன் இந்த இடத்துல யாரு, ஈஸ்வரன் நினைச்சு கூடாது, ஈஸ்வரன் தத்துவம், அதையா அவருடைய புகழை கூறுவதால் ஜகத்து உலகம் பிரகிருஷ்யதி மகிழ்ச்சி அடைகிறது. உன்னுடைய புகழை கூறும்போது உலக மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இப்ப இறைவனை புகழ்தல், மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாருங்கிறது வேற. இறைவனை புகழ்தல் அப்படின்னா எந்த வார்த்தைகளை கொண்டு நீங்கள் இறைவனை புகழ்ந்தாலும் அவரை முழுமையாக நம்மால் புகழ முடியாது. எத்தனை வார்த்தைகளை போட்டீங்கனாலும், ஏன்னா வேர்ட்ஸ் ஆர் லிமிட்டட், அவருடைய புகழ் அன்லிமிட்டட். சோ லிமிட்டடான லாங்குவேஜஸ், லிமிட்டடான வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு நம்மளால சர்க்கரை டிஃபைன் பண்ணுனா, இனிப்பை டிஃபைன் பண்ண நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், பல விஷயங்கள் நம்மளால என்ன பண்ண முடியாது, டிஃபைன் ஸ்வீட். இப்ப வந்து ஸ்வீட் ஆஃப் குலோப்ஜான், ஸ்வீட்னஸ் ஆஃப் மைசூர் பானா, we can அப்ப கூட இதை விட அது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பல விஷயங்களுக்கு நம்மளால டெஃபினிஷன் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இறைவனுக்கு டெஃபினிஷன் கொடுன்னு எங்க போய் கொடுக்கறது? சோ ஏன் லாங்குவேஜஸ் எல்லாமே லிமிட்டட். அந்த லிமிட்டடான லாங்குவேஜஸ், லிமிட்டடான வேர்ட்ஸ் வச்சுக்கிட்டு அன்லிமிட்டடா இருக்கிற ஒரு வஸ்துவை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. என்னதான் புகழ்ந்தாலும் அதுக்கு அவர் மேலதான் இருப்பார். கரெக்டா அவருடைய அல்டிமேட்டா அவரை நம்மளால புகழ முடியாது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு, ஏன்னா நாம ஒரு குணத்தை சொல்லுவோம், இன்னொரு குணத்தை நம்மளால சொல்ல முடியாது. அதுதான் ஓம். ஏன் சொல்ற ஓம்? ஏன் அது பிரதம மந்திரமா ஏன் இருக்குது? அது சகுண பிரம்மத்தையும் நிர்குண பிரம்மத்துக்கும் சேர்ந்து ஒரு பேர் அப்படின்னா பிரம்ம தத்துவத்துக்கு ஓம்ங்கிற சொல் பிரத்திகா, அதுதான் ஓரளவுக்கு ரெண்டையும் குறிக்கிறது. அதை தவிர நீங்க எதை போட்டாலும் ஒன்னா சகுனத்து இருக்கும், இல்லையா நிர்குணத்துக்கு சொல்ற வேர்டா இருக்கும். சாஸ்வதம்னு என்ன? நிர்குணம். குணாதீதகன் என்ன? நிர்குணம். சங்கு சக்கரதாரின்னு என்ன? சகுனம். சோ எதையோ ஒன்னதான் நம்மளால சொல்ல முடியும். எந்த சகஸ்ரநாமத்துல பாத்தீங்கன்னா ஒன்னா இது, இல்லைன்னா சகுனம், இல்லைன்னு இருக்கணும். சோ அவர் என்ன பண்ண முடியாது, நம்மளால புகழ முடியாது. அப்படி ஒரு கான்செப்ட புரிஞ்சுக்கணும். அடுத்து சொல்றாரு அனுரஜ்யதே அப்படின்னா அன்பும் கொள்கிறது. ஃபர்ஸ்ட் உலக மக்கள் உன்னை புகழும் போது மக்கள் முதல்ல மகிழ்ச்சி அடைகிறார்கள். பிரகிருஷ்ண மகிழ்ச்சி. ரஜ்யத்தேன்னு என்னது? அன்பு, அன்பு கொள்கிறது. அடுத்து ரக்ஷாம்சி. அப்போ இறைவனை புகழ்வது இறைவனால் மட்டும்தான் முடியுங்கிறத கன்க்ளூஷன். அப்ப எப்படிங்க அப்படின்னா, இறைவனை பற்றி புகழுனா இறைவனே புகழ்ந்தாதான் உண்டு, அப்பதான் அது கம்ப்ளீட் ஆகும். நம்மளால என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட்டா அவரை புகழ முடியாது. அடுத்து ரக்ஷாம்சி, சாரி ரக்ஷாம்சினா யாரு? இந்த ராட்சசர்கள். பீதானி, அவர்கள் எப்படி இருக்காங்க? பயந்தவர்கள். ராட்சசர்கள் பீதானி பயந்தவர்களாக, திசோ எல்லா திசைகளிலும், திரவந்தி ஓடுகிறார்கள். ராட்சசர்கள் உன்னை கண்டு பயந்து திரவந்தி எங்க ஓடுறாங்க? ஒரு திசையில, ரெண்டு திசையிலயா? திசக எல்லா திசையிலும் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஓடுகிறார்கள்.
உண்மையால் அவரிடம் சரணடைந்து விட்டால் அவரை கண்டு நாம் பயப்பட தேவை இல்லை. அவரை முழுமையாக அறிந்து விட்டாலோ அவரை எது வரைக்கும் இறைவன் நமக்கு பயம் இருக்கும். யோசனை பாருங்க. இறைவன் ஒரு பயம். ஐயோ தெய்வ குத்தம், இது பண்ணா தெய்வ குத்தம், அது உட்கார்ந்தா தெய்வ குத்தம், இதை எப்படி பண்ணிருக்கூடாதா, அந்த பயம் எது வரைக்கும் இருக்கும்? அவரை பற்றிய முழுமையான ஞானம் வராத வரைக்கும் அந்த பயம் இருந்துட்டே தான் இருக்கும். இறைவனை பற்றிய ஞானம் முழுமையாக ஒருவரிடம் வந்துவிட்டால் பயம் என்பது வராது. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல அவரை சரணடைந்து அதுக்கப்புறம் அவரை பற்றிய ஞானத்தை பெற்று விட்டோம் என்றால் அவரை பற்றிய பயம் வராது. ஏன்? அப்பதான் தெரியும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கதான் நமக்கு என்ன தெரியும், அவர் ஒரு கருணை, என்னுடைய ஒரு ஜீவனுடைய மோட்சத்திற்காக இறைவன் எவ்வளவு பாடுபட்டிருக்காருன்னு பார்க்கும்போது அவர் மேல எப்படிங்க நமக்கு பயம் வரும்? சோ பயம்ங்கிறதுக்கு காரணம் யாரு காரணம்? அஞ்ஞானம். அவரை பற்றி அறிய என்ன நமக்கு, அவர் சர்வ சக்தியாக இருக்கிறார். ஆனா அதே பக்தனாக இருக்கிற வரைக்கும் எப்படித்தான் இருக்கும்? இறைவனை கண்டா பயம்தான் இருக்கு. பக்தனாக மட்டும் இருக்கிற வரை இறைவனை கண்டு எப்படித்தான் இருக்கும்? பயம் இருக்கும். அதே இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றவரிடம் இறைவனை பற்றிய பயம் இருக்காது. ஏன்? என்ன தெரியும் அவருக்கு? அகம் பிரம்மாஸ்மி. அடுத்தது சர்வே. அனைத்து சித்த சங்காக, சித்தர் கூட்டங்கள், சித்தி அடைந்தவர்கள், சித்த சங்காக, சித்த கூட்டர்கள் உங்களை என்ன பண்றாங்க? நமஸ்யந்தி, வணங்குகிறார்கள். தானே பொருத்தம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு இறைவா, ராட்சசர்கள் ஏன் உன்னை கண்டு ஓடுறான்னு இப்ப தெரியுது. சித்தர் கூட்டங்கள் உன்னைய வணங்குறாங்கன்னு தெரியுது. இறைவனை பற்றிய பயம் எது வரைக்கும் இருக்குன்னு தெரியுது. பக்தனாக இருக்கிற வரைக்கும் தான் பயம் இறைவனை கண்டு. அதற்கப்புறம் இறைவனை பற்றிய ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்றால் அவரிடம் பயம் இருக்காதுங்கிறது இப்ப எனக்கு என்ன தெரியுது? எல்லாமே எனக்கு நல்லா தெரியுது. ஸ்தானேனா பொருத்தமாகத்தான் இருக்கிறது. நாம நினைப்போம், இவ்வளவு பக்தியா கோயில கும்பிடுறாங்களே, அப்புறம் தெய்வத்தை கண்டு பயப்படுகிறார்கள். இது இப்படி பண்ணிடாதீங்க, தெய்வ குத்தாயிடும். ஐயோயோ அது அப்படி பண்ணிட்டா அது சாமி கண்ணை குத்திருங்க மாதிரி, என்ன எல்கேஜிலே வந்துட்டு சாமி கண்ணை குத்திரும், இடுப்பை குத்திரும், கையை குத்திருனா அப்ப என்ன அர்த்தம்? இறைவனை கண்டு அவங்களுக்கு என்ன இருக்குது? பயம். அதனாலதான் சொல்றது பக்தியினால் பயம் போகாது. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க பக்தர்கள், இறைவன் எனக்கு எப்ப பயத்தை போக்கணும் அப்ப அவரே போக்கிடுவாரு, அது வரைக்கும் நான் கும்பிட்டுட்டு இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இறைவனை சும்மா கும்பிட்டுட்டு இருந்தா போதும், எனக்கு இறைவன் என்ன வேணுமோ கொடுத்துருவாரு. அப்படி அல்ல. இறைவனை அறிய வேண்டும் என்று எவன் போராடி கொண்டிருக்கிறானோ அவனுக்கு கை கொடுத்து உதவி படிமேல் படியேற்றி கொண்டு வருவார். பயத்தை போக்குவதற்குண்டான எல்லா வழியும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சும்மா சாமி கும்பிட்டுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கிற, திருநீரை போட்டு பொட்டு வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கிற அவனுக்கு எப்படி பயத்தை போக்குவா? இதுதான் அவர் கேட்கிறாரு. இந்த இடத்துல அர்ஜுனுடைய கேள்வி அதுதான். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சுங்கிறார். இப்படி நமக்கு எப்படி புரிஞ்சுதோ அதே தான் அர்ஜுன் சொல்லலாம். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, தானே எல்லாமே பொருத்தம். ஏன் பக்தர்கள் பயத்தோடு இருக்காங்கன்னு புரியுது. ஏன் ஞானி இறைவனை கண்டு பயப்படாம இருக்கிறாருன்னு புரியுது. ஏன் சித்தர் கூட்டங்கள் உன்னை வணங்குறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. தானே எல்லாமே கரெக்டா அது நடந்துட்டு இருக்குது. எனக்குதான் இத்தனை நாள் புரியாம இருந்தது அப்படிங்கிறத அர்ஜுன் சொல்றான். ஏன்னா எல்லா சித்தர்களும் பாத்தீங்கன்னா இறை வழிபாட்டை, ஏன்னா அவங்க இறைவனை பற்றி அறிந்தவர்கள். அந்த கவிபாடும் தன்மை படைச்ச பார்த்திருக்குமா இல்லையா? பாடல்கள் எப்படி அழகா பாடுறாங்க சித்தர்கள். சித்தர் பாடல்கள் நம்ம படிக்கிறோம், அதுல எவ்வளவு கருத்துக்கள் வெளியே வருது அவங்ககிட்ட இருந்து. அவங்களுக்கு என்ன கிடையாது, கபிலர் எத்தனையோ முனிகள் நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரிதான். அடுத்த ஸ்லோகம். இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, அதர்மம் செய்பவர்கள் தண்டனை பெற வேண்டும் என்பது அவருடைய நியதி. இப்போ நியதின்னு என்ன? நெருப்பு என்பது சுடும், அது ஒரு நியதி. அதை கொண்டு நீ கை வச்சினா அது என்ன, யார் என்னெல்லாம் பார்க்காது, சுற்றும். அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கணும். நெருப்பு என்பது சுடுங்கிறது அதனோட நியதி. அரசன் கை வைக்கிறான், ஐயோ நம்ம சுடக்கூடாது, டாட்டா பிர்லா கை வைக்கிறான், சுடக்கூடாது, அது கிடையாது. சுடுனா சுற்றும். அது மாதிரி நம்மளுக்கு தர்மம்ங்கிறது
நம்ம அதர்மம் பண்றோம் அப்படின்னா நெருப்புக்குள்ள கைவிட்டோம்னா அதனுடைய கான்சிக்வன்ஸே மீட் பண்ணிதான் ஆகும். அதே மாதிரிதான் தர்மம். தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா, அது அதனோட நீதி என்னவோ அதை தர்மம் எதை கொண்டாந்து கொடுக்கும்? புண்ணியம். புண்ணியம் எதை கொண்டாந்து கொடுக்கும்? சுகம். அதர்மம் எதை கொண்டாந்து கொடுக்கும்? பாப்பம். பாப்பம் என்னத்தை கொண்டாந்து கொடுக்கும்? சுடு. அதான் சொல்றாரு, நியதியை யாருனாலையும் நியதியும் அவருதான், நியந்தாவும் அவருதான். அதைத்தான் இங்க விளக்குறாரு. சோ அந்த நியதியை புறக்கணிப்பவர்கள் தான் யாரு? ஒரு வேர்டு சொன்னாருங்க, ராட்சசர்கள். அந்த நியதியை புறக்கணிப்பவர்கள் ராட்சசர்கள் கண்டிப்பாக பயந்து ஓடதான் வேணும். இப்ப நீங்க ராட்சசர்கள் கொம்பு அப்படிதான் வச்சுக்காதீங்க. இறைவனுடைய நீதியை நீங்க எந்த இடத்துல பிரேக் பண்றீங்களோ, நார்மல் பீப்புள், ராட்சசர்கள்னா நீங்க டோன்ட் இமேஜின் சம் பிக்சர்ஸ் இன் யுவர் பிரைன். நார்மல் பீப்புள்ல நம்ம குடும்பத்துல வாழ்றவங்களோட சேர்த்துக்கிங்க. யாரு இறைவனோட நியதியை பிரேக் பண்ணிட்டு போறாங்களோ கண்டிப்பா they have to meet the consequences. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எங்க போய் தேடுறது? ராட்சசர்கள் பயந்து ஓடுறது எங்க போய் பாக்குறது? அப்ப பாருங்க, அந்த நியதியை விட்டு வெளியில ஓடிட்டாங்கன்னா, வெளியில போயிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா வரும்? பயம், குற்ற உணர்வு, பயம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை வந்து பிடிச்சு. எப்ப இறைவனோட நீதியில போறீங்களோ அப்பதான் நம்ம என்னவா ஆக முடியும்? ஒரு வேலு நாச்சியார ஒரு தைரியமான பண்ண நம்ம வாழ முடியும். எப்ப இறைவனோட நீதி நீங்க பிரேக் பண்றீங்களோ அவங்கள யாரு? ராட்சசர்கள். இறைவனோட நீதியை பிரேக் பண்றாங்க அனைவரும் ராட்சசர்கள். நீங்க வந்து கொம்பு வச்சிருக்க ராட்சசன் நினைக்க கூடாது. இறைவனுடைய நீதியை யார் யார் பிரேக் பண்றாங்களோ எல்லாருமே ராட்சசர்கள் தான். கண்டிப்பா அவர்கள் இறைவனை பயந்து ஓடத்தான் வேணும். தப்பிக்க முடியவே முடியாது. ஏன்? அங்க ஃபர்ஸ்ட் குற்றுணர்வு வரும், அப்புறம் பயம் வரும். அதனாலதான் பாருங்க, பக்தர்கள் கோயிலுக்கு போறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்குள்ள இறைவனை பற்றி என்ன இருக்குது? பயம். ஏன்? அவங்க இறைவனோட நீதியை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறவங்க எல்லாம் இறைவனோட நீதியை ஃபாலோ பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. கோயிலுக்கு போய் வீட்லயோ கோயிலையோ சாமி கும்பிடுறவங்கள இறைவனோட நீதியை பிரேக் பண்ணாம வாழ்றாங்களா? இறைவனோட நீதின்னு என்ன தெரியுங்களா? பொய் பேசாம இருக்கிறது, உண்மை பேசுறது. அது மட்டுமல்ல, கிரகஸ்தா ஆசிரமத்தில் இருப்பவர்கள் பஞ்சமகா யக்ஞம் பண்ணி ஆகணுங்கிறது யாரோட நீதி? இறைவனோட நீதி. அத பிரேக் பண்ணிட்டா அசுரர்கள். அவங்க வாழ்க்கையில பயந்து 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 ஓடித்தான் ஆகணும். தப்பிக்க முடியாது. தேவதா யக்ஞம், ரிஷி யக்ஞம். புரியுதுங்களா? இப்ப ஏன் ஆரம்பத்துல இருந்து நாங்க இந்த யக்னம்ட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறோம்? 5 யக்னங்கள் பண்ணியா, தினம் பூஜை பண்ணியா வீட்டுல? ஏன் சொல்றோம்? இதுக்குதான். அவர் கொடுத்த நீதியை பிரேக், கிரகஸ்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் எதுல போய் சிக்குவோம்? பயம். பயம். அப்போ பயத்தவங்க என்னதான் ஆகணும்? ஓடித்தாகணும். அது பயத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடித்தான். சோ நியதிங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். போய் பேசுறது, திருடுறது, அதெல்லாம் நான் பண்றது இல்ல. நியதி, ஆர்டர், ஆர்டினன்ஸ் ஆஃப் பகவான் ஃபார் கிரகஸ்த. எனக்கு முதல்ல ஊருக்கு பார்க்க கூடாது. எனக்கு என்ன இறைவன் கொடுத்திருக்காரு அதை நான் செஞ்சுட்டு இருக்கேனா? நர யக்ஞம் பண்றேனா? தேவதா யக்ஞம் பண்றேனா? ரிஷி யக்ஞம் பண்றேனா? ஓகே. பித்ரு யக்ஞம் பண்றேனா? பூத யக்ஞம் பண்ணனா? இதுல 5ஐயும் பண்ணணும். நான் ஒன்னத்தான் பண்றேன், எனக்கு இது முடியாது, அதெல்லாம் அங்க எக்ஸ்கியூஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ 4 பண்ணு போச்சாது. இறைவன் சொன்னார இல்ல 1 பண்ணு போச்சாது. உனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீ 1 பண்ணு போச்சாதுன்னு சொல்றாரா என்ன? அவர் அப்படிதான் நிப்பாரு, குச்சி வச்சுட்டு நிப்பாரு. ஏன்னா தீ சுட்டா தொட்டா என்ன பண்ணும்? சுடும். அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுங்க. நெருப்பு அது நியதி. அதை தொட்டைன்னா சுடும். அது யாராக இருந்தாலும் சுடும். இறைவனோட நியதி யாரு பிரேக் பண்ணாலும் கஷ்டம். அதத்தான் இங்க புரிஞ்சுக்கணும் நாம. அதுதான் அங்க சங்கராச்சாரிய அந்த இடத்துல பாஷை எழுதிப்பார். அடுத்தது, கஸ்மாச்சதேன நம நமேரண்ண மகாத்மன்னு கரியசே பிரம்மணோப்யாதி கர்த்ரே அனந்த தேவேஷ ஜெகன்னிவாச த்வமக்ஷரம் சதசத்தத் பரம் யத். கேட்கிற அர்ஜுனன், எந்த காரணத்தினால் அவர்கள் உன்னை வணங்குவது இல்லை? எப்படி உன்னை எல்லாரும் வணங்காம இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே கிருஷ்ணா. மகாத்மன்னு, மகாத்மாவே கூப்பிடுறாய் அர்ஜுனன் இறைவனை, கிருஷ்ணரை.
உன்னை எப்படி எல்லாரும் வணங்காம இருக்கிறாங்க? மகாத்மாவே பிரம்மணக அபி. பிரம்ம தேவர்னா இந்த இடத்துல 4 ஃபேஸ் பிரம்மாஜி, கிரியேட்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். ஹிரண்ய கர்ப்பன் பிரம்மாஜி நினைக்கணும். பிரம்மன் சத்து சித்து ஆனந்தம் அல்ல. இந்த இடத்துல பிரம்மணக அபினா பிரம்மாஜி, 4 ஃபேஸ் பிரம்மாஜி. அவரு யார வணங்குறாங்க? உன்னை வணங்குறாங்க. அடுத்தது ஆதிகர்த்ரே. அவர்தான் அவருக்கு அப்ஜெக்டிவ் யாரு? ஆதிகர்த்ரே, முதலில் தோன்றியவரா? ஆதிகர்த்ரே, ஆதிகர்த்தா. கரியசே, அவர் யார்? அனைவருக்கும் மூத்தவர். கிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் என்னது? முதலில் தோன்றிய தத்துவம் கிரண்ய கர்ப்ப தத்துவம். ஆதி கத்ரேங்கிறதும் பிரம்மாஜிக்கு தான், கரியசிங்கிறதும் பிரம்மாஜிக்கு தான். ஏன்? அவங்கதான் மூத்தவர். அவரு 2 அட்ஜெக்டிவ் போட்டு இப்ப பிரம்மாஜி சொல்றான் கிருஷ்ணன். சாரி அர்ஜுனன் சொல்றாரு. என்னன்னு? உனக்கு கஸ்மாத்து, எந்த காரணத்தினால், நமேரன்னு உன்னை வணங்காம இருக்க முடியும்? அவர்கள் அப்படி என்ன அர்த்தம்? அவர்களும் உன்னை வணங்குகிறார்கள்னு அர்த்தம். உன்னை எப்படி அவனால வணங்காம இருக்க முடியும்? யாரு? கிரண்ய கர்ப்ப தத்துவம், முதன்னு தோன்றியவர், ஆதிகர்த்ரி, எல்லாத்துக்கும் மூத்தவர், இந்த சிருஷ்டிக்கு எல்லாத்துக்கும் மூத்தவர். அவரு உன்னை எப்படி வணங்காம இருப்பாரு? வணங்குவாருன்னு அர்த்தம். அனந்த, பிரம்மாஜியே வணங்குறாருன்னு என்னங்க அர்த்தம்? எல்லா மக்களும் உன்னை வணங்குறாங்கன்னு அர்த்தம். முதல்ல தோன்றவரே உன்னை வணங்குறாரு. அனந்த, எல்லையற்றவரே. இப்ப எங்க வரான்? சர்வவ்யாபி தத்துவம். அனந்தன் என்ன? சர்வவ்யாபி, அனந்த, எல்லையற்றவரே. தேவேஷ, தேவர்களுக்கும் ஈசனே. ஈஸ்வரா, எங்களுக்கு மட்டும் நீ ஆளும் தன்மை படைத்தவர் அல்ல, தேவதைகளையும் ஆள்பவனே. தேவதைகள் யாரு? முருகர், விநாயகர், பிரம்மாஜி, விஷ்ணு, சிவன், அனைவரையும் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஆள்பவரே. தேவர்களுக்கெல்லாம் ஈசனை. இந்த இடத்துல கொண்டாந்து யாரை கற்பனை பண்ணக்கூடாது? கிருஷ்ணரை கொண்டாந்து நிக்க வச்சுதான் எல்லாம் தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நாம கொண்டாந்து கிருஷ்ணர் நிறுத்தக்கூடாது. தேவர்களுக்கெல்லாம் தலைவன எந்த தத்துவத்துக்கு போயிடணும்? ஈஸ்வர தத்துவத்துக்கு போயிடணும். அங்க போய் கிருஷ்ணன் நிறுத்திக்கிட்டு இதுதான் கிருஷ்ணாதான், கிருஷ்ணான்னு கிடையாது. அந்த இடத்துல ஈஸ்வர தத்துவம் தான் தேவர்களை படைத்தவர். கிருஷ்ணர் வருவதற்கு முன்பே தேவதைகள் இருந்தார்கள். கிருஷ்ணன் பிறப்பதற்கு முன்னாலே யார் இருந்தா? முருகர் இருந்தாரு, விநாயகர் இருந்தாரு, பிரம்மா இருந்தாரு, ஏன் விஷ்ணு இருந்தாரு, சிவன் இருந்தாரு. சோ தேவர்களுக்கெல்லாம் ஈசனே. ஜெகன்னிவாச, இந்த ஜெகத்திற்கு உறைவிடமே, அதிஷ்டானம், இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாக பிரம்ம தத்துவம்ங்கிறார் இந்த இடத்துல. நீதான் பிரம்ம தத்துவம். உறைவிடம்னு என்னங்க? பிரம்ம தத்துவம் உறைவிடமே, அதிஷ்டானம் அர்த்தம். உறைவிடம்னா அபோர்டு, த போர்டிங், த பிளேஸ் ஆஃப் அபோர்டுன்னு அர்த்தம். அப்போ எல்லாமே எங்கு இருப்பு பெறுகிறதோ அப்படிப்பட்ட ஜெகத்துக்கு உறைவிடமே. எத்து, எது சத்து அசத்து. வேதாந்த பாயிண்ட் வந்துட்டாரு மொல்லக்கல்ல அர்ஜுனன். எது சத்து அசத்து, உள்ளதற்கும் இல்லாதது. இப்ப பாக்குறதெல்லாம் சத்து, உள்ளது இல்லாதது, ரெண்டுக்கும் தத்பரம். எது மேலானதோ? பிரம்மத்தை பாயிண்ட் ரீச் பண்ணிட்டார் அர்ஜுனன். அக்ஷரம், இல்லதற்கும், இங்கு இருப்பவற்றிற்கும் இங்கு இல்லாவற்றிற்கும் இல்லாததற்கும் மேலான பரம் அக்ஷரம். அக்ஷரம் யாருக்கு உண்டான பேரு? பிரம்மம். அழியா பொருள் துவம், நீயே. எனக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சு போச்சு கிருஷ்ணா, நீதான் பிரம்மம், நீயே. ஆனா அவங்க தன்னை பிரிச்சுக்கிட்டான். அதேதான் நானும் சொல்ல தெரியல. புரியுதுங்களா? இந்த இடத்துல நீ சொல்ல தெரியுது, நீ பிரம்மம் சொல்ல தெரியுது. ஆனா என்ன புரியல அவனுக்கு? அந்த ஞான நிஷ்டை வராதனால அகமால்சோ பிரம்மம்னு சொல்ல முடியல. அந்த இடத்துல அர்ஜுன் நிக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதான் இந்த கோர்ஸ், அவன் கோர்ஸ் ஆஃப் ஸ்டடியில இருக்கான். ஃபர்ஸ்ட் இதுதான் புரியும். பிரம்மம் அஸ்தி, இறைவன் பிரம்மம் அஸ்தி அப்படிங்கிறது புரியுது. இப்போ அப்ப என்ன சொல்றேன் இந்த ஸ்லோகத்துல? சித்தர்களும் பகவானை வழங்குகிறார்கள். நாட்டொல்லி சித்தர்கள், பிரம்மாஜியே உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வணங்கி கொண்டுதான் இருக்கிறார். மூத்தவர் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாஜி, ஆதிகர்த்தா, அவரே உன்னை வணங்குகிறார்கள். அப்படி இருக்கும்போது மற்ற தேவதைகள், ஏன்னா
அவரே வணங்குறாரும் போது அவருக்கு அப்ப வந்தவங்க தான் யாரெல்லாம்? இந்த தேவதைகள் எல்லாருமே உன்னை வணங்குகிறார்கள். இதுக்கு ஒரு கேள்வி இல்ல. நிச்சயமாக அவர்கள் உன்னை வணங்கத்தான் செய்வார்கள். அதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. சோ அவருடைய பெருமைகளை அறிந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? இறைவனுடைய பெருமைகள், ஈஸ்வருடைய பெருமையை அறிந்தவர்கள் அவரிடம் சரணடையாமல் இருக்க முடியாது. த பியூட்டி. நம்ம சரணடைந்து எப்படி சரணடைந்து எப்படிங்கிறோம். இந்த மாதிரி அவருடைய பெருமைகளை எப்படி ஈஸ்வரன் கர்ம பல தாத்தாவா இருக்காரு, கர்மாத்தியக்ஷாவாக இருக்கிறாரு, நிமித்த காரணமா இருக்காரு, உபாதான ஏன் தினம் சிந்திச்சுட்டே இருக்கிறோம்? அவருடைய பெருமையை ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறோம்? அப்பதான் சரணடையவே முடியும். ஏன்னா நம்ம ஒருத்தர்கிட்ட சரணடைகிறோம்னா சாதாரண போய் அடைய முடியாது. ஏன்னா வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து அவங்கள நம்பிடாத, இவங்களை நம்பிடாத, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க. இப்படியே போய் கடைசியில அந்த நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு எங்க வைக்கிறோம்? இறைவன் மேல வச்சிருவோம். ஏன்னா அது எல்லாத்து மேலும் நம்பிக்கை இல்லைங்கும் போது இறைவன் என்ன வராது? அவ்வளவு லேசு நம்பிக்கை வராது. அதனாலதான் இறைவன் இவ்வளவு கொடுக்கிறாரு. சோ அனைவருக்கும் என்ன பண்ண, அவரை விட சரணாகதி அடைவதற்கு அவரை பற்றி அறிவு வரத்தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? சரணாகதி இஸ் பாசிபிள். அதான் சொல்றேன். அவரை விட மேலான என்ன சொல்லலாம்? புகலிடம் ஏதுமில்லை. எல்லாமே இறைவனுடைய விபூதி. இந்த வைராக்கியத்தை உடையவர்கள் அபாதித்த என்ன சொல்ற பாதித்த அகங்காரத்துக்கு வந்து எங்க ரீச் பண்றாங்க? அவங்க அகம் பிரம்மாஸ்மி. அப்ப என்ன பண்ணணும்? ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், சமோகம் சர்வபூதேஷு. அதான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை அறிந்து கொண்டவர்கள். என்ன சொல்ற ஒரு இடத்துல, ஞானித்து ஆத்மைவ மேம்பதம்பர், அந்த ஞானியாகவே நான் இருக்கிறேன். அனந்த தேவ சக ஜெகத் நிவாஸ், எல்லா என்ன சொல்றது, எல்லா தேவர்களும் அவர்களை இறைவனை ஈஸ்வரனை வணங்குகிறார்கள். அப்ப ஈஸ்வரனுக்கு எந்த கோயில் இருக்குங்க? சுவாமி அடிக்கடி கேட்பாரு. ஈஸ்வரனை வணங்குறாங்கன்னா முருகர்னா ஒரு கோயில் தெரியும் போயிருவோம், விநாயகர்னா ஒரு கோயில் தெரியும் போயிருவோம், லக்ஷ்மின்னு சொன்னா ஒரு கோயில் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல போயிடுறோம். ஏதோ ஒண்ணு பிளான் பண்ணிக்க உடனே போய் வணங்கு. ஈஸ்வரனை எப்படிங்க வணங்குறது? இது தெரியும் ஈஸ்வரனை. ஏன்னா அவருக்குன்னு ஒரு உருவம் கிடையாது, அவருக்குன்னு ஒரு உருவமே இல்லாதவருக்கு என்ன இருக்காது? கோயில் கிடையாது. எப்படி வணங்குறது? எல்லாரும் உன்னை வணங்குறான்னு போட்டானா இல்லையா அர்ஜுனன்? பிரம்மாஜியே ஈஸ்வர தத்துவத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? வணங்குறாரு. அப்படின்னா வணங்குதல் என்றால் என்ன? ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்ளுதல் என்பதே அவருக்கு செய்கிற நமஸ்காரம். இது புரியும். இறைவனை பற்றி அறிதலே இறைவனை வணங்குதல். யார்? ஈஸ்வரன். ஈஸ்வரனை பற்றி அறிந்து கொள்ள என்ன அறிஞ்சுக்கிறோம்? அவர் தான் நிமித்த காரணம், உபாத காரணம், மாயாக அவருக்கு என்ன படிச்சுட்டு தான் இருக்கிறோம். அதுதான் ஈஸ்வரனை வணங்குதல். அப்ப இதை யார் பண்ணியிருக்காங்க? ஈஸ்வரை வணங்குதல். நல்லா அப்படி லிங்க் பண்ணி பாருங்க. ஈஸ்வரை வணங்குறது கோயிலுக்கு போய் வணங்குறது இல்ல, தேங்காய் பழம் உடைச்சு வணங்குறது இல்ல. அப்ப பிரம்மாஜி வணங்குறாருன்னா ஈஸ்வரன் எப்படி வணங்கியிருப்பாரு அவரு? பை ஸ்டடிங் உபனிஷத் இல்லையா? அப்பதானே அவர் வணங்க முடியும். இதுதான் சீக்ரெட். ஈஸ்வரனையும் யார் வணங்கு? பிரம்மாஜி. ஏங்க பிரம்மாஜி வணங்குறாரு எதுக்கு சொல்றாருன்னா, எல்லா தேவதைகளும் ஈஸ்வரனை வணங்கி இருக்கிறார்கள். எல்லா மக்கள், நிறைய சித்தர்கள், ஞான நிஷ்டை அடைந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்க? ஈஸ்வரனை வணங்குதல் காரணமாகவும் காரியமாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதன் மூலமாக எங்க போகணும்? அக்ஷர பிரம்ம தத்துவத்தை அறிந்து கொள்ளுதல் தான் அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுவதுதான் ஈஸ்வரனை வணங்குதல். அப்ப அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்துக்கு வரணும். தேவதைகள்லாம் வணங்குறோம், ஈஸ்வரனை வணங்குதல் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஈஸ்வரை வணங்குதல் என்பது வேதாந்தத்தை படிச்சா மட்டும்தான் அவர் என்னன்னு தெரியும். கர்ம பலதாத்தான் தெரியும், நிமித்த காரணம், உபாதான காரணம், மாயா, அவரு எப்படி ஒரு என்னுடைய பிறப்புக்கு அவர் எப்படி காரணமா இருக்காரு, ஒரு ஜீவராசிகளுக்கு என்னென்ன பண்றாரு, நெட்வொர்க் ஆஃப் ஈஸ்வரா. அடிக்கடி இந்த வேர்டு சொல்லுவோம் சுவாமிஜி, நெட்வொர்க் ஆஃப் ஈஸ்வரா, நெட்வொர்க் ஆஃப். அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா அவ்வளவு பெரிய நெட்வொர்க்குக்கு அவர் காரணமா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அறியறோம் பாருங்க. அதுதான் வணங்குதல். அதாவது அந்த அறிதல் மூலியமாக நம்ம என்ன தெரியுங்களா, அவன் நம்மள அறியாம சரணாகதிக்கு போயிடுவோம். அவரிடம் சரணடைதல் என்பது தானாக நடைபெறும். எப்ப சரணடைதல் தானாக நடைபெறும்? அவரை பற்றிய ஞானம் வர வர என்ன ஆயிடுவா, நம்ம அவர் எங்க இருந்தாலும் இல்லைனாலும் டெய்லி அவர் ஒரு தடவையா சொல்றோமா இல்லையா, ஈஸ்வர ஈஸ்வர ஈஸ்வர. தட் இஸ் வணங்குதல். அவரை பற்றி அந்த அறிவை யார் யார் பெற்றிருக்காரு பாருங்க. பிரம்மாஜியிலிருந்து
தேவதைகள் இருந்து எல்லாரும் இந்த வேலையை பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னு ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை, தட் மீன்ஸ் பிரம்மன், பிரம்மனை பற்றிய அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுதல் தான் உண்மையில் இறைவணக்கமே. இறைவனை நான் வணங்குதல்னு என்ன அர்த்தம்? என்ன முடிச்சிட்டாரு அவரு? அகம் பிரம்மாஸ்மி இது ஞானத்தை பெறுவதுதான் உண்மையில் பக்தி, சரணாகதி, வணங்குதல், அறிதல் எல்லாம் தான். இதை தவிர மத்த பக்தி அது தேவை. இப்ப நீங்க கோயிலுக்கு போறீங்க, ஒரு தேவதைகளை வழிபாடுறீங்க, ஒரு நாள் சேன் பண்றோம், நான் மூக்கு பஞ்சதசி படிக்கிறோம், கோயிலுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னா சொல்லல. ஆனா தட் இஸ் நாட் அல்டிமேட் ஆஃப் பக்தி. அத்வைத பக்தி, துவைத பக்தி, இதுதான் நாரத பக்தி சூத்திரால படிச்சது இதுதான். நாம எங்கிருந்து எங்க வரணும்? அத்வைத பக்திக்கு வரணும். எங்கிருந்தா வர முடியும்? நீயே துவைத பக்தியில இருந்துதான் அத்வைத பக்திக்கு, அகம் பிரம்மாஸ்மீதி ஞானம் தான் அத்வைத பக்தி. அங்க வரணும்னா எங்க இருக்கணும்? துவைத பக்தியில் இருந்துதான் வர முடியுமே தவிர டக்குன்னு ஐ ஜம்ப் பண்ணி எங்க வர முடியாது. பக்தியே இல்ல, துவைத பக்தி வேண்டாம், நான் எடுத்துட்டு அத்வைத பக்திக்கு போகணும்னா அகம் பிரம்மாஸ்மீதி ஞானத்தை நம்மளால பெறவும் முடியாது, நிக்கவும் முடியாது. பக்தி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் அத்வைத பக்தின்னு இந்த இடத்துல சொல்றேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். அதாவது என்ன புரிஞ்சுக்கிறான் அகம் பிரம்மாஸ்மி? அந்த நான், அந்த மாயா உலகத்தை கடந்த சொரூபமாக நான் இருக்கிறேன்னு அறிவதுதான் ஈஸ்வர பக்தி. ஹரி